வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று எம்ஜிஆர் அவர்களது 109வது பிறந்தநாளை முன்னிட்டு புதிய கட்சியை தொடங்க உள்ளாரா என்ற கேள்விற்கு பதிலளித்துள்ளார். கிட்டத்தட்ட அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் அவர்களது எண்ணம் என்பதை இந்த பிறந்தநாள் விழாவின் பொழுது தெரிவித்திருந்தார். நாங்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படக்கூடிய அதிமுகவின் நபர் அதிமுகவின் தொண்டர்களிடம் இருந்து ஆதரவுகளை பெற்றுதான் பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கென்ற ஒரு சட்டத்திட்டத்தை எழுதி பொதுச் செயலாளராக தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து 6 வழக்குகளை நாங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்துள்ளோம். அந்த வழக்கும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். தற்பொழுது அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை நடத்தி வருகிறோம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக கூட்டணியை வைப்போம் என்பதையும், அதிமுகவை வீழ்த்துவது எங்களது நோக்கம் கிடையாது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயம் எம்ஜிஆர் அவர்களது கனவு நிறைவேறும். அதாவது திமுக இந்த சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழக்கும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பல்வேறு தடைகளை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கினார். அதேபோல்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவின் பதவியை தொண்டர்களால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் முடிந்த பிறகு உண்மை என்னவென்று எடப்பாடி புரிந்து கொள்வார். அதற்கு முன்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தால் நாங்களே அதிமுகவின் களத்தில் வெற்றியை பெறுவோம் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் அரசியலை நடத்துகிறோம் என்றால் மக்களின் நலனுக்காகத்தான் என்பதையும், திமுக 2வது முறை ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதில் முழு கவனத்துடன் நாங்கள் இருக்கிறோம். சரியான கூட்டணியை அமைக்கப் போவது உறுதிதான் என்பதையும், இன்னும் ஒரு சில நாட்களில் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் அறிவிப்போம் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளின் பொழுது புதிய கட்சி தொடங்க எண்ணம் கிடையாது என்பதையும் தெள்ளத் தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி வைத்தால் அவருக்கு பாதுகாப்பு அல்லது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறு